ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வைரலாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வர இருக்கு. ஸோ 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 18ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனி மாதத்துடைய 4ஆம் நாள், கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சனி அமாவாசை. ஏன்னா இந்த அமாவாசை சனி பயிற்சி முடிந்து வரக்கூடியதுனால இந்த அமாவாசை ரொம்ப உயர்வான அமாவாசையாக கருதப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை அதனால் ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நல்ல சக்திகள் நிறைந்திருக்கு. அதனால் கிரகங்களால் ஒவ்வொருவருக்குமே இந்த அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது. முன்னோர்களுடைய அருளால் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வர. அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற. கடகம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த புதன்கிழமை வரக்கூடிய புத அமாவாசை. புத அமாவாசைங்கிறது நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமாவாசை. இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். ஸோ அமாவாசையில் பச்சரிசியை வைத்து இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்ய வேண்டும். இதனால் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். முதல்ல பரிகாரத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக தான் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கிறத சொல்கிறேன். இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு துவங்குங்க. அடுத்த சித்திரை அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுன்னு இருக்கோ அதுக்காகவும் இந்த பரிகாரம் செய்யலாம். திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு டைம்குள்ளே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. ஸோ அமாவாசை பரிகாரத்தை இப்போ பார்க்கலாமா? வாங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்திலேயோ அல்லது ஒரு கேரி பேக்கிலேயோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இந்த அமாவாசையிலிருந்து இந்த பரிகாரத்தை அமாவாசையிலிருந்து செய்ய தூங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்து சித்திரை அமாவாசை வரக்கூடிய நாள் அன்னைக்கு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க.
இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க. உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக இந்த பரிகாரத்துடைய அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். இவ்வளோ நேரம் இந்த அமாவாசையுடைய நாளில் வந்து நீங்கள் பரிகாரத்தை தூங்குறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண இது நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களே, ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாமை அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்ககிட்ட இருக்குது. அதாவது ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாமை, இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை இருக்குது. அதனால் தியானம் மேற்கொண்டால் உங்களுடைய மனம் ஒரு நிலைப்படும். இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரமாக இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை மாற்ற நீங்கள் மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானத்தை பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த அமாவாசையிலிருந்து இந்த பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அலுவலகத்தில் உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி தொகைகள்லாம் இந்த அமாவாசை ஆரம்பத்திலேயே கிடைக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காம இருந்த அத்தனையுமே இனி உங்களுக்கு கிடைத்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வேலையில் உங்களுக்கான எல்லா ரிலீஃப்மே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதாவது வேலை ஒரு திருப்தியே வரும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கள, அந்த திருப்தியான மனநிலை வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உண்டாகும். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் கூடி உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்படலாம். அதனால் வியாபாரத்தில் இப்போ புதுசாக எதையும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அலைச்சல் கூட உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். அதனால் லாபம் எதுவும் ஏற்படாது. ஸோ அதனால் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது அவசியம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். இது பெண்கள் வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் வியாபாரிகள் நீங்கள் உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இல்லை ஏதாவது ட்ரை பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு அலைச்சல் கூடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அதே ஆண்களுக்கு ஏற்படாது. ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களோட இதுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தோடு சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்புகள் இந்த அமாவாசையில் உங்களுக்கு நேரலாம். அப்படி நேரும்போது அதை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. விருந்து விழா என கலந்து கொள்வது இந்த டைம் இருக்குது. மெயினாக உணவு விஷயத்தில் கவனம் தேவை. ஏன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் மற்றும் அதிகமான இனிப்பு பொருட்களை உட்கொண்டிங்கன்னா அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிப்புப்படும். அதனால் எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமான இனிப்பு பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது இந்த அமாவாசையில் நல்லது. ஸோ இந்த அமாவாசையில் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால் குடும்ப தலைவர் தலைவிகள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்குங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அந்த கவனம் செலுத்த உங்கள் வாய்ப்புகள் பறிப்போகாமல் இருக்க பெரிதும் உதவியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கலைஞர்கள் உங்களுடைய கலைத்துறையில் வெற்றி பெற இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கணும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக படித்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றே படித்து விடுவது இந்த அமாவாசையிலிருந்து நல்லது. அப்பொழுது தான் தேர்வு நெருங்கக்கூடிய இந்த டைம் போது உங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஆப்பு தான் வரும். அதனால்
கடைசியாக பார்த்துக்காம ஃபஸ்ட்டே எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. இது வந்து மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு அமாவாசை பலன் என்னங்கிறதையும் முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பரிகார பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.